ஸ்ரீ புருஷோத்தம க்ஷேத்திர மாஹாத்மியம் முதல் அத்தியாயம். ஜெய்மினிக்கும் முனிவர்களுக்கும் இடையிலான உரையாடல். ஸ்ரீ கணேசருக்கு வணக்கம். புருஷோத்தமரின் அதாவது ஜெகந்நாதரின் புனித தலத்தின் மகத்துவத்தின் விளக்கம் இங்கிருந்து தொடங்குகிறது. ஸ்ரீமன் நாராயணரை வணங்கி பின்னர் மனிதர்களில் மிகச் சிறந்தவரான நரரை, சரஸ்வதி தேவியையும் வியாசமா முனிவரையும் வணங்கிய பிறகு ஒருவர் புராணம் உச்சரிக்க வேண்டும். முனிவர்கள் கூறினர், புனிதமான பகவானே, அனைத்து வேத நூல்களையும் அறிந்தவர், அனைத்து தீர்த்தங்களின் மகத்துவத்தை அறிந்தவர். முன்பு தீர்த்தங்களின் மகிமை எடுத்து கொள்ளப்பட்ட போது புருஷோத்தமர் என்ற ஒரு பெரிய தீர்த்தர் மிகவும் புனிதப்படுத்தியதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள். ஸ்ரீ பகவான் ஒரு மனிதனாக தனது விளையாட்டு போக்கில் மர சிலையாக அங்கேயே இருக்கிறார். அவரை ஒருவர் சந்திக்கும் போது அவர் முக்தியை அளிக்கிறார். அவர் அனைத்து தீர்த்தங்களின் நன்மைகளையும் நேரடியாக வழங்குகிறார். அதை எங்களுக்கு விரிவாக கூறுங்கள். அந்த புனித இடம் யாரால் உருவாக்கப்பட்டது? பகவான் நாராயணர் ஒளிரும் மற்றும் சுய ஒளி கொண்டவர். அவர் உயர்ந்த புருஷன். மரத்தால் ஆன வடிவத்தில் அவர் எப்படி அங்கே இருக்கிறார்? அதை கூறுங்கள். ஞானியே, உலகங்களின் தலைவரே, பிராமணரே, நாங்கள் அதை கேட்க விரும்புகிறோம். ஏனெனில் அதில் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளோம். ஜெய்மினி கூறினார், முனிவர்களே, நீங்கள் அனைவரும் கேளுங்கள். இது ஒரு பெரிய ரகசியம். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பின்பற்றாதவர்களுக்கு அவர் மீது எந்த பக்தியும் இருக்காது. அவரை மகிமைப்படுத்துவதன் மூலம் முழு இருளும் மறைந்துவிடும். முன்னர் சம்புவின் தாமரை போன்ற வாயிலிருந்து அதை கேட்ட ஸ்கந்தரால் பிரபஞ்சத்தில் இறைவன் எங்கும் நிறைந்தவர் மற்றும் அனைத்தையும் புனிதப்படுத்துபவர் என்று கூறப்பட்டுள்ளது. அனைத்து பாவங்களையும் நீக்கும் பிற ஆலயங்களும் புனித தலங்களும் உள்ளன. ஆனால் இந்த புனித திருத்தலம் அந்த பெரிய ஆத்மாவின் உடல் ஆகும். அவரே இங்கு தனது உண்மையான உடல் வடிவத்தில் இருக்கிறார். இது அவரது சொந்த பெயரால் நன்கு அறியப்படுகிறது. அங்கு தங்க விரும்புபவர் அனைவரும் தங்கள் பாவங்களை அழிக்க வேண்டும். உண்மையில் அங்கே தங்கி கதாதரரை அதாவது ஸ்ரீ விஷ்ணு மூர்த்தியை தரிசிப்பவர்களை பற்றி என்னதான் கூறுவது? இது உண்மையில் 10 யோஜனைகளுக்கு அதாவது 120 கிலோமீட்டர் நீண்டு கிடக்கும் ஒரு பெரிய புனித தலம். இது தீர்த்தராஜத்தின் தீர்த்தங்களின் தலைவன் அதாவது பெருங்கடல் நீரிலிருந்து வெளிப்பட்டது. இது மணல் நிறைந்தது. நடுவில் பெரிய மலை நீலாச்சலம் பூமியின் ஒற்றை மார்பகம் போல பிரகாசிக்கிறது. அதை மிக தொலை தூர இடங்களிலிருந்தும் சிந்திக்க முடியும். முன்பு பூமி ஒரு பன்றியின் வடிவத்தில் இறைவனால் உயர்த்தப்பட்டது. அவர் அதை எல்லா இடங்களிலும் சமன் செய்து மலைகள் மூலம் நிலையானதாக மாற்றினார். முன்பு பிரம்மதேவர் அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களின் முழு பிரபஞ்சத்தையும் படைத்தார். அனைத்து தீர்த்தங்கள், ஆறுகள் மற்றும் பெருங்கடல்கள் முன்பு போலவே அவர் அனைத்து புனித இடங்களையும் சரி செய்து படைப்பின் செயல்பாட்டில் அதிக சுமையுடன் இருந்ததால் இவ்வாறு நினைத்தார். படைப்பு என்ற பெரிய பணியை நான் எப்படி மீண்டும் தவிர்க்க முடியும்? தாபத்ரயத்தால் 3 வகையான துயரங்கள் பாதிக்கப்பட்ட உயிரினங்களை எவ்வாறு விடுவிக்க முடியும்? பிரம்மதேவர் இப்படி யோசித்து கொண்டிருந்த போது அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. முக்திக்கு ஒரே காரணமான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நான் புகழ்வேன். பிரம்மதேவர் கூறினார், சங்கம், சக்கரம் மற்றும் கதாயுதத்தை ஏந்தியிருக்கும் உங்களுக்கு வணக்கம். பிரபஞ்சத்தின் ஆதாரமே, உங்கள் தொப்புளிலிருந்து வெளிவரும் தாமரையிலிருந்து தான் பிரபஞ்சத்தை படைத்த நான் பிறந்தேன். ஆனால் பிரபஞ்சத்தில் உள்ள கடவுளே, நீங்கள் மட்டுமே உங்கள் சொந்த உண்மையான வடிவத்தை அறிவீர்கள். மகத்தில் தொடங்கும் முழு பிரபஞ்சமும் உங்கள் மாயையால் படைக்கப்பட்டுள்ளது. சப்த பிரம்மம் அதாவது பிரம்மத்தில் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாக கருதப்படும் வேதங்கள் எனவே உச்ச பிரம்மத்துடன் ஒத்தவை. உங்கள் மூச்சிலிருந்து தோன்றி 3 மடங்காக மாறியது. அதாவது ரிக், யஜுஸ் மற்றும் சாம வேதங்கள். அதை சார்ந்துதான் நான் உலகை படைத்தேன். என்னுடைய மூலமாக நீங்கள் மொத்த தன்மை, நுணுக்கம், நீளம், குறுகிய தன்மை போன்ற எந்த பண்புகளையும் கொண்டிருக்கவில்லை. வளையல்கள் மற்றும் பிற தங்க ஆபரணங்கள் தங்கத்துடன் ஒத்திருப்பது போல நகரும் மற்றும் அசையாத உயிரினங்களின் இந்த பிரபஞ்சமும் உங்களுடன் ஒத்திருக்கிறது. தலைவரே, பகவானே, 3 வெவ்வேறு குணங்கள், சத்துவம் போன்றவை காரணமாக
வெவ்வேறு வடிவங்கள் இருந்த போதிலும் மகாபிரபுவே, பிரபஞ்சத்தின் தலைவரே, நீங்கள் படைப்பாளரும் படைக்கப்பட வேண்டியவரும் ஆவீர்கள். நீங்கள் மட்டுமே ஊட்டமளிப்பவரும் வளர்க்கப்பட வேண்டியவரும் ஆவீர்கள். நீங்கள் ஆதரவும் ஆதரிக்கப்படுவதும் தாங்குவதும் தாமே ஆவீர். உங்களால் தூண்டப்பட்ட மனதுடன் அனைவரும் சுப மற்றும் அசுப செயல்களை செய்கிறார்கள். அதன் மூலம் அவர் உன்னால் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்ட பொருத்தமான இலக்கை அடைகிறார். தாமே இலக்கு, தாமே இறைவன், தாமே ஆதரவாளர் மற்றும் சாட்சி. உச்ச பிரபுவே, அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களின் தலைவரே, இறைவனே, அனைவரின் உள்ளுணர்வுள்ள ஆன்மாவே, கருணை உள்ளவரே, பிரபஞ்சத்தின் தலைவரே, பகவானே, இப்போது தாம் என்னை பற்றி மகிழ்ச்சி அடையுங்கள். ஏனென்றால் நான் தம்மை என் அடைக்கலமாக சமர்ப்பித்துள்ளேன். ஜைமினி கூறினார், பிரம்மதேவரால் இவ்வாறு புகழ்ந்து பாடப்பட்ட போது கருட சின்னம் கொண்ட இறைவன் சங்கம், சக்கரம் போன்றவற்றை தனது சின்னங்களாக கொண்டு கருமேகத்தை போல பறவைகளின் இறைவனின் மீது அமர்ந்தபடி அவர் முன் தோன்றினார். சிறந்த பிராமணர்களே, அவரது தாமரை போன்ற திருமுகம் மின்னியது. அவர் ஏதாவது பேச விரும்பிய போது அவரது உதடுகள் துடித்தன. ஸ்ரீ பகவான் கூறலானார், பிரம்மதேவரே, தாங்கள் என்னை புகழ்ந்து பாடும் நோக்கத்தை அடைய முடியாது என்று தோன்றுகிறது. தொடக்கமற்ற அவித்யா உறுதியாக வேரூன்றி உள்ளது. கர்மங்களின் பிணைப்புகளால் அதை துண்டிக்க முடியாது. பிறப்பும் இறப்பும், அதாவது அவித்யா ஆதிக்கம் செலுத்தும் போது எப்படி நின்றுவிடும்? இருப்பினும் பாவமற்றவரே, நீங்கள் இதை பற்றி பாடுபட்டால் அது படிப்படியாக நிகழும் வழிமுறைகளை நான் தங்களுக்கு கூறுவேன். பிரம்மதேவரே, நான், நீ, நீங்கள், நான், முழு பிரபஞ்சமும் என்னுடன் ஒத்திருக்கிறது. உங்கள் ஆர்வம் என் ஆர்வமும் இருக்கும் இடத்தில்தான் இருக்கிறது, வேறு விதமாக அல்ல என்று எண்ணுங்கள். கடலின் வடக்கு கரையிலும் மகாநதி தெற்கு கரையிலும் ஒரு பகுதி உள்ளது. அந்த பகுதி பூமியில் உள்ள அனைத்து தீர்த்தங்களின் பலனையும் அளிக்கிறது. பிரம்மதேவரே, அங்கு வசிக்கும் நல்ல புத்திசாலிகள் முந்தைய பிறவிகளில் சம்பாதித்த புண்ணியங்களின் பலனை அனுபவிக்கிறார்கள். புண்ணியங்களில் குறைபாடுள்ள மனிதர்கள் அல்லது என் பக்தர்கள் அல்லாதவர்கள் அங்கு பிறக்கவில்லை. தாமரையில் பிறந்தவரே, பிரம்மதேவரே, ஏகாம்ரா காட்டில் ஒரிசாவில் உள்ள நவீன புவனேஸ்வரில் இருந்து தெற்கு கடல், வங்காள விரிகுடா கரை வரை ஒவ்வொரு அடியும் முந்தையதை விட சிறந்தது. அது படிப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக புனிதப்படுத்தப்படுகிறது. கடற்கரையில் பிரகாசிக்கும் நீலமலை பூமியில் நன்கு பாதுகாக்கப்பட்ட புனித இடமாகும். நீங்கள் கூட அணுகுவது மிகவும் கடினம். சூரர்களாலும் அசுரர்களாலும் இதை புரிந்து கொள்வது கடினம். இது என் மாயையால் சூழப்பட்டது. அனைத்து வெளிப்புற தொடர்புகளையும் தவிர்த்து நான் அங்கு உடல் வடிவத்தில் வசிக்கிறேன். அழியக்கூடிய மற்றும் அழியாதவற்றை தாண்டி சென்ற பிறகு நான் புருஷோத்தமனில் வசிக்கிறேன். எனது ஆலயமும் புருஷோத்தமரின் புனித இடமும் படைப்பு அல்லது கலைப்பால் பாதிக்கப்படுவதில்லை. பிதாமகரே, அங்கு சென்ற பிறகு சக்கரம் போன்றவற்றால் குறிக்கப்பட்ட வடிவத்தில் பிரம்மதேவரே, தாம் இப்போது என்னை காண்பீர்கள். நீலமலையின் உள்ளே புனித அத்தி மரத்தின் வேரில் மேற்கு பக்கத்தில் ரௌஹீனம் என்று அழைக்கப்படும் ஒரு குளம் உள்ளது. நான் அதன் கரையில் வசிக்கிறேன். அங்கு என்னை மரண விழிகளால் பார்ப்பவர்களும் அதன் நீரால் பாவங்கள் கழுவப்பட்டவர்களும் என்னுடன் சாயுஜ்யத்தை அடைவார்கள். உயர்ந்த மகிமையின் தலைவரே, அங்கு செல்லுங்கள். நீங்கள் என்னை கண்ட பிறகு தியானம் செய்தால் அந்த புனித இடத்தின் மற்றொரு மகத்துவம் உங்களுக்கு வெளிப்படும். அது உங்களுக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றும். இது ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள், இதிகாசம் மற்றும் புராணத்தால் வெளிப்படுத்தப்படவில்லை. என் மாயையின் காரணமாக அது யாருக்கும் தெரியவில்லை. தாங்கள் இப்போது என்னை புகழ்ந்து பேசியதால் எல்லாம் என் தயவால் தெரியும், உங்களுக்கு வெளிப்படும். ஒரு நாள் மட்டும் அங்கே தங்குவதன் மூலம் தூய ஆன்மாக்கள் அனைத்து புனித தீர்த்தங்களையும், அதாவது சடங்குகள், யாகங்கள் மற்றும் தானங்களை செய்வதன் மூலம் பெரும் புண்ணியமாக குறிப்பிடப்படும் பலனை அடைகிறார். அங்கே நிரந்தரமாக வசிப்பதன் மூலம் குதிரை ஏற்றத்தின் பலனை அடைகிறார். பிரம்மதேவரை இவ்வாறு வழி நடத்திய பிறகு, பிராமணர்களே, பகவான் புருஷோத்தமர் பார்த்து கொண்டிருக்கும் போதே அங்கேயே மறைந்து விட்டார். முதல் அத்தியாயம் நிறைவடைந்தது.